ஸோ ஏஐ அப்ளிகேஷன்ஸை நம்பலாமா கூடாதா? டெஸ்ட் பண்ணிட்டா போச்சு. ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 ஆப் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ChatGPT, Perplexity, Gemini. மார்க்கெட்டில் நம்பர் 3ல டாப் மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுற இந்த ஆப் தான். ஸோ டெஸ்ட் பண்ணிடுவோமா? எந்த ஆப் ஃபர்ஸ்ட்டுக்கு போகலாம்? சரி, என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின், என் திருக்குறள் கேட்போமா? ஓகே, சரி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, Perplexity, Gemini, ChatGPT 3 கிட்டையும் ஒரு திருக்குறள் நம்பரை சொல்லி சொல்ல முடியுமா ட்ரை பண்ணுவோமா? எப்படி சொல்லுதுன்னு ஜஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ChatGPT ட்ரை பண்ணலாம். டன். என்னோட ஃபேவரட். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம். அதாவது 41 திருக்குறள் சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிடுவோமா? நம்ம ஆடியோவாகவே கேட்போம். ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லு. என்னடா ஓப்பன் ஆகிட்டு வருமா வராதா? பெஸ் கைஸ், தலைமை ஆக்டிவ் ஆகிட்டான். ஹலோ, வாய்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்க தமிழ்ல பேசலாம், நான் தமிழ்ல பதில் சொல்றேன். சோ கண்டினியூ பண்ணலாம். ஓப்பனிங்னா நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. சரி, 41 திருக்குறள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. 41வது திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் சொல்லி வச்சத வாங்க. உழ்வதல்ல செய்யார் எனினும் இவ்வது இல்லாக சால்பார் தொடங்க. இதன் பொருள், செய்யக்கூடாததை செய்ய மாட்டாங்க, இல்லாவிட்ட அத்தகைய நல்லவர்களால் தொடங்கவே முடியாது என்பதுதான். கைஸ், இது திருக்குறள் என்னன்னே தெரியல கைஸ். எனிவே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனா 41 சொல்லிட்டேன். இந்த மாதிரியா ஏதாவது அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி ஒரு திருக்குறள் ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா? அதை முதல்ல ஆனா 41 இப்படி ஒரு திருக்குறள் கண்டிப்பா இல்ல கைஸ். அது இல்வாழ்க்கைன்ற அதிகாரத்துல முதல் திருக்குறள். நம்ம எதுக்கும் ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டியை ட்ரை பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜெமினி ட்ரை பண்ணுவோம். ஜெமினி சேம் கொஸ்டின் கேளு. Hi, I'm Gemini. We're about to go live, where you can explore complex topics or ideas just by talking. But before we get started, all right, let's dive right in whenever you're ready. கைஸ், நீங்க தமிழ்ல பேசுவீங்களா? ஹாய், வணக்கம். வணக்கம். நான் தமிழ்ல பேசுவேன். உங்களுக்கு என்ன கேட்கணும்? 41 திருக்குறள் என்னன்னு சொல்ல முடியுமா? 41வது திருக்குறள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதோட பொருள் என்னன்னா, இல்லற வாழ்க்கைய பிரபந்தப்படுத்தினவன் தன்னை சுற்றியுள்ள 3 வகையான உறவுகளுக்கும் நல்ல வழியில் துணையாக இருக்க வேண்டும். அதாவது பெற்றோர்கள், வாழ்க்கை துணைவர், குழந்தைகள் ஆகிய மூவருக்கும் சிறந்த துணையாக இருக்கணும். இதுதான் இந்த குறளோட பொருள். கைஸ், இது கரெக்ட் கைஸ். இது கரெக்டா? இது கரெக்ட் கைஸ். இப்போ அதே சோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ChatGPT தப்பா சொல்லிருச்சு and Gemini கரெக்டா சொல்லிருக்கு. அர்த்தமும் கரெக்டா இருந்தது. எக்ஸாக்ட்டா மீனிங்கா இருக்கு. ஓகே, உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். சரி, இப்போ ஃபைனலா பெர்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். சோ பெர்ப்ளெக்சிட்டி ChatGPT-ய ஜாயின் பண்ண போதா இல்ல வந்துட்டு Gemini-ய ஜாயின் பண்ண போதான்னு பார்ப்போம். ஓகே, தலைமை கனெக்டிங் இன் ஆக்ஷன் நினைக்கிறேன். இன்னும் ஓப்பன் ஆகல. தலைவை இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கான். ட்ரை பண்ணிடுவோம். ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி உதவ வேண்டும்? எனக்கு 41 திருக்குறள் என்னன்னு தெரியணும், சொல்ல முடியுமா? திருக்குறள் 41 என்பது கல்லாமை என்ற அதிகாரத்தில் வருகிறது. இந்த குறள் அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் மற்றவரிடம் சென்று பேச்சை செலுத்துவது பற்றியது. கல்லாதவரின் முன்னிலையில் அமைதியாக இருப்பதும், அறிவு இல்லாதவர்களும் பயனில்லாதவர்களாக கருதப்பட்டார்கள். கல்லாதவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தாலும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. இந்த குறள் கல்வி இல்லாதவர்களின் நிலை மற்றும் அது எவ்விதமாக வாழ்கின்றது என்பதை கூறுகின்றது. மேலும் இந்த குறளை கைஸ் கவுத்துறாங்க கைஸ். பெர்ப்ளெக்சிட்டியும் இவனும் தப்பா தான் சொல்லியிருக்கான். டோட்டலா தப்பு கைஸ். மொத்தத்துல ஏஐ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க.
எடுத்தோடனே வந்து இது சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் நம்ம பயன்படும் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்திலும் நம்பிடாதீங்க. இன்ஃபேக்ட் ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது திருக்குறளா இல்லையானே நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா ChatGPT வந்து நிறைய டைம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ஒரு திருக்குறள் சொன்னோம்னா அந்த திருக்குறள் மாதிரியே இன்னொரு திருக்குறள் உருவாக்கி அப்படியே நம்ம ஆலோசனை வச்சிரும். ஸோ எந்த நிலையிலையுமே இது ஒன்று கிரியேட் பண்ணது நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி டேட்டாஸை பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ரொம்ப ட்ரெயின்டா இருக்கும், ChatGPT தான் ஃபர்ஸ்ட் வந்து AI மாடல் நினைக்கிறேன். ஆக்சுவலி கரெக்ட். ஸோ பேசிக்கா என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா மாடலுமே வந்துட்டு AI ஹாலுசினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்டா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸான ஜெமினி ஆகட்டும், ChatGPT ஆகட்டும், பெரிய டேட்டா மாடல்ல வந்துட்டு ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ அது சம்டைம்ஸ் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணும். சில நேரம் ஹாலுசினேஷனால அதே கற்பனையா உருவாக்கி புது புது திருக்குறள் கூட உருவாக்க முடியும். பெர்ப்ளெக்சிட்டி கம்பேரிட்டிவ்லி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். மோஸ்டா வந்துட்டு அதோட டேட்டா வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்து சோர்ஸ் பண்ணி பண்ணும். நிறைய டைம் கரெக்டா இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் இதுமே தலைவன் வந்து பெர்ப்ளெக்சிட்டிக்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஆனா அவனுக்கு ஒத்துட்டான். ChatGPTக்கு நான் பெரிய ஃபேனு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மென்டர்ஸா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வேதிக் மேக்ஸ் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு நான் ஒரு வேதிக் மேக்ஸ்ல நான் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கிட்ட நான் வந்து ஒரு கொடுப்பேன். எனக்கு வேதிக் மேக்ஸோட கோச்சா இருந்து நான் அதில் பெஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து சாசஸ் வந்து நீ எப்படி எப்படிலாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பை லிஸ்ட் அது வந்து நமக்கு கொடுக்கும். அது ரூட்டீனா ஃபாலோ பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஒரு மென்டரா இருந்து எப்படி கைட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணும். பட் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி டேட்டா ஓரியன்டான விஷயங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டஃப்பை அனலைஸ் பண்ணி எடுக்க போகும்போது அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்து புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் அறிதல் அதிகாரத்துல இருந்து ஒரு திருக்குறள் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 10 திருக்குறளும் விதவிதமா எடுத்து விதவிதமா சொல்லிட்டான். கடைசியில பார்த்தா இப்படிலாம் ஒரு குரல் இல்லவே இல்லை, எங்க இருந்து உருவாக்குன்னு கேட்டா ஆமா அதே மாதிரி ஒரு குரல் நான் உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாப்டர் முடிச்சிட்டான். அப்புறம் தான் தெரியுது இதை வச்சு பெருசா செஞ்சுட்டு இருக்கானுங்க நம்மள. திருவள்ளுவர் கூட சேஃபா கிடையாது, எல்லாத்துக்கும் விதி அடிச்சு போல. சோ அதனால எல்லா நிலையிலையும் கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டியது அவசியமானது. அதே நேரத்துல என்னதான் AI மாடல்ஸ் நிறைய வந்தா கூடயுமே மனித மூளைக்கு இணையான ஒரு விஷயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் இதோட டேட்டா ப்ராசஸிங் அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஹார்ட் ஆஃப் மெமரிஸ்ன்னு சொல்லி சோடசாவதானி, தசாவதானி, சதாவதானி நம்ம காலகட்டங்கள்ல கம்ப்யூட்டர் AI விட பல அட்வான்ஸ்டான ஒரு விஷயங்கள்ல நம்ம தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா ஒரே நேரத்துல 1000 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, 1000 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரே நேரத்துல அஷ்டாவதானி சொல்லுங்க 8 பேர் ஒரு விஷயங்களை வந்து ஒரே நேரத்துல 8 விஷயங்களை செய்யறது அப்படின்ற மாதிரி 8 டேப் ஓபன் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய முடியுமோ அந்த மாதிரி மனிதர்கள்லாம் செஞ்சு அசத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரெயின், அப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டது நம்ம பிரெயின். ஸோ AI டிபெண்ட் பண்ணி அதுல வந்து நமக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய பின் விளைவுகள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் காசியஸா அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கணும். இதை வச்சு பல நல்ல விஷயங்கள் செய்ய முடிச்சாலும் கூடயுமே அது எந்த அளவுக்கு நம்ம பேக் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு பண்றது அப்படின்றது பெஸ்டா இருக்கும். என்னதான் ஏஐஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம பிரெயினுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்றது அது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே உங்களை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு பாத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம்.